பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் கொடுத்ததான இந்த ஸ்லாக்கியத்துக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். தினத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக, கர்த்தர் நாமத்தில் பேசும்படியாக நாம் ஒருமனப்பட்டு ஒரே சிந்தையோடு கர்த்தருடைய நாமத்திலே கூடியிருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்போம். 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9-10 வசனங்கள். 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கிறிஸ்தவர்களாக, விசுவாசிகளாக இன்றைக்கு ஆண்டவருடைய ஆலயத்தில் கூடியிருக்கிறோம். எதற்காக வந்திருக்கிறோம் சொல்ல முடியுமா? எத்தனையோ பேர் ஞாயிற்றுக்கிழமையில் எத்தனையோ வித காரியங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ சந்தோஷங்கள் இருக்குது, எத்தனையோ களியாட்டங்கள் இருக்குது. எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கூடியிருக்கிறோம். ஆண்டவரை உண்மையுள்ள இரட்சகர் என்று அறிக்கை பண்ணுகிறோம். பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி இருக்கிறோம். எதற்காக சொல்ல முடியுமா? என்னுடைய ஆஃபீஸில் ஒரு கிறிஸ்துவ நண்பர் ஒருவர் இருக்கிறார். இந்த நண்பரிடத்தில் அவரை அறியாத ஒரு சகோதரன் கேள்வி கேட்டார். உங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா? எல்லாரையும் மதம் மாற்றிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாருக்கும் ப்ரெட்டு கொடுக்குறீங்க, பிஸ்கட்டு கொடுக்குறீங்க, புடவை கொடுக்குறீங்க, ட்ரெஸ்ஸை கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் கொடுத்து மதம் மாற்றுறீங்க அப்படின்னு. இப்படி ப்ரெட்டுக்காகவும் பிஸ்கட்டுக்காகவும் புடவைக்காகவும் வந்திருக்கிற கூட்டமாக இது? ஆமென். உண்மையுள்ள தேவனை நம்பி வந்திருக்கிறோம். ஆமென். எதற்கு நம்பி வந்திருக்கிறோம்? நம்முடைய நோக்கம் என்ன? நம்முடைய விருப்பம் என்ன? நம்முடைய வாஞ்சை என்ன? இந்த உலகத்தில் உள்ள எல்லா சிற்றின்பங்களையும் விட்டு வந்ததற்கு நோக்கம் என்ன சொல்ல முடியுமா யாராவது? நாம் எப்படியாவது ஆண்டவருடைய வருகையில் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பூமி நமக்கு நிரந்தரம் அல்ல, இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. இதெல்லாம் மாயை தான், இதெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகக்கூடியது தான். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நிச்சயம் உண்டு, ஒரு நாள் வரப்போகிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நான் உபத்திரங்களை சந்தித்தாலும், வருத்தங்களை சந்தித்தாலும், கண்ணீரோடு இருந்தாலும் ஒரு நாள் வரப்போகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாஞ்சைகள், கிறிஸ்துவருடைய வாஞ்சைகள், விருப்பங்கள், நோக்கங்கள், எண்ணங்கள், தீர்மானங்கள் எல்லாம் ஒரே ஒன்று தான். என்ன? அவருடைய வருகையில் எப்படியாவது காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்கிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல். ஹல்லேலூயா. ஆண்டவர் வருகிறார்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க பிரதர், ஆனால் இன்னும் வரவே இல்லை. ஏன் ஆண்டவர் தாமதிக்கிறார்? வசனம் சொல்கிறது, அவர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்கிறது? அப்போஸ்தலர் 2:20 வாசிங்க. அப்போஸ்தலர் 2:20. கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாக மாறும். ஹல்லேலூயா. வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அநேக தீர்க்க தரிசனங்களை ஆண்டவருடைய வருகை குறித்து சொல்லியிருக்கிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி என்று பல தீர்க்கதரிசிகள் ஆண்டவருடைய வருகை, இரண்டாவது வருகையை குறித்து சொல்லியிருக்கிறார்கள்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கூட புதிய ஏற்பாட்டிலே அவர் ஊழியம் செய்யும் பொழுது, அவர் வாழ்ந்த இந்த பூலகத்திலே வாழ்ந்த நாட்களிலும் சரி, அவர் நேரடியாகவும் உவமை மூலமாகவும் அவருடைய வருகை குறித்து அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூறுகிறது என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 24வது அதிகாரம் 30வது வசனத்திலே, மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரங்களும் கண்டு புலம்புவார்கள் என்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏகப்பட்ட வசனங்கள் மூலமாக, ஏகப்பட்ட வாக்குத்தத்தங்கள் மூலமாக, ஏகப்பட்ட தீர்க்க தரிசனம் மூலமாக ஆண்டவருடைய வருகை குறித்து அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்கிறது? ஆண்டவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் பூமி எங்கும் உள்ள ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தலைப்பு மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. இது ஒரு மூல உபதேசம். ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு உபதேசம் தான் மனம் திரும்புதல். பாவிகளாக இருக்கிறவர்கள், விக்கிரகத்துக்கு பின்னால் ஓடுகிறவர்கள், உலக ஆசைகளுக்கு பின்னாக ஓடுகிறவர்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறதான வார்த்தை தான் மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. நாமெல்லாம் எப்பயோ மனம் திரும்பிட்டோம், அப்படிதானங்க? ஆமாவா இல்லையா? நாம் ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று விசுவாசிகளாய் மாறி ஞானஸ்நானம் எடுத்து சபைக்கு எத்தனையோ வருடம் வந்திருக்கிறதான ஜனங்கள் தான் நம்ம. ஹல்லேலூயா. ஆண்டவர் யோவான் ஸ்நானம் மூலமாக வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்திலும் 3வது அதிகாரத்திலும் 7 சபைகளை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த 7 சபைகளில் 5 சபைகளை குறித்து சொல்லும் பொழுது மனம் திரும்புகள், மனம் திரும்பு, மனம் திரும்பு என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சபையை பார்த்து சொல்லியிருக்கிறார்? சபைகளை பார்த்து தான் சொல்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் புறஜாதிகளை பார்த்து சொல்லவில்லை, அவிசுவாசிகளை பார்த்து சொல்லவில்லை, விக்கிரக ஆராதனைக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லவில்லை, ரட்சிக்கப்படாத ஜனங்களை பார்த்து சொல்லவில்லை, ஞானஸ்நானம் எடுத்தவர்களை பார்த்து சொல்லவில்லை. ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 7 சபைகளை பார்த்து இந்த வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த 7 சபைகளிலே 5 சபைகளை பார்த்து சொல்லுகிறார் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். ஏன் சபையை பார்த்து மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்ல வேண்டும்? ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தான், ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டதான ஜனங்கள் தான், உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள் தான், சபைக்கு வருகிற ஜனங்கள் தான். ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் சபைகளை பார்த்து சொல்லுகிறார் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த கடைசி நாளிலே நம்முடைய சபையை பார்த்து சொல்லுகிறார் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. 5 சபைகளிலேயும் ஆண்டவர் எந்த காரியத்தை குறித்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார் என்பதை நாம் விரிவாக பார்ப்போம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். போதும். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஹல்லேலூயா. என்ன குறைங்க? ஆதியில் நீ கொண்டிருந்த அன்பாய் விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அடுத்த வசனம் சொல்கிறது, ஆகையால் நீ இன்ன நிலையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு. ஹல்லேலூயா. கர்த்தர் சபையை பார்த்து சொல்கிறார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஹல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்ட நாட்களில், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்ற நாட்களிலே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்களிலே, அபிஷேகத்தை பெற்ற நாட்களிலே எவ்வளவு வல்லமையோடு இருந்தோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் மேலே எவ்வளவு அன்பாய் இருந்தோம். ஆனால் நாட்கள் கடந்து போக கடந்து போக, காலங்கள் கடந்து போக கடந்து போக, மறுபடியும் அந்த உலகத்தின் பின்னாலே நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு பின்னாக ஓடிக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தரிடத்தில் இருந்த அன்பு குறைந்து போய் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சபையை பார்த்து சொல்கிறார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே
நாம் ஆண்டவரோடு இருந்த உறவு எப்படி இருந்தது, ஆண்டவரோடு இருந்த ஐக்கியம் எப்படி இருந்தது, ஆண்டவரை இன்னும் கிட்டிச்சேர வேண்டும் கிட்டிச்சேர வேண்டும் என்ற அபிஷேகத்தில் நிறைந்தோம். ஆனால் நம்முடைய நாட்கள் கடந்து போக கடந்து போக அந்த அன்பு குறைந்து கொண்டே போயிருக்கலாம். நீ என்ன நிலையில இருந்து விழுந்தாய் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நாம் எப்படிப்பட்ட ஜீவியம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம்? கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிந்து போய் கொண்டிருக்கிறோமா? இன்னும் கிட்டி சேர்ந்து கொண்டிருக்கிறோமா? அவரிலே இன்னும் அன்பாய் இருக்கிறோமா? அல்லது உலக சிற்றின்பங்களுக்கு நம்முடைய மனதை பறிகுறித்து விட்டு பரிதாபத்தோடு இருக்கிறோமா? ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லுகிறார், மனம் திரும்பு. நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்ப வேண்டும். எபேசு சபையை பார்த்து சொன்ன ஆண்டவர் இன்று நமது சபையை பார்த்து சொல்லுகிறார், சபையை நீ மனம் திரும்ப. ஆதியில் கொண்டிருந்த அன்பு எங்கே போய்விட்டது? ஆதியில் கொண்டிருந்த விசுவாசம் எங்கே போனது? ஊழியத்திலே வாஞ்சை, சபை காரியங்களிலே வாஞ்சை, ஐக்கியத்திலே வாஞ்சை, அவனுடைய அன்பிலே வாஞ்சை, அவனுடைய அபிஷேகத்திலே வாஞ்சை. இந்த நாளிலும் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இன்னும் கிட்டி சேரும்படியாக ஆண்டவர் உன்னை பார்த்து மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக பெர்கமு சபையை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 14வது வசனம். சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான போதும். ஹல்லேலூயா. மறுபடியும் பார்க்கிறோம், நீ மனம் திரும்பு. ஆண்டவர் பெர்கமு சபையை பார்த்து சொல்லுகிறார், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும். ஹல்லேலூயா. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பது. ஹல்லேலூயா. ஒரு கேள்வி, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கலாமா புசிக்க கூடாதா? புசிக்க கூடாது. ஹல்லேலூயா. ஒரு சகோதரன் எனக்கு ஒரு லட்டு கொடுக்குறார். எப்படி? சகோதரன் எனக்கு ஒரு லட்டு கொடுக்குறாரு. நான் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? சாப்பிடுவேனா சாப்பிட மாட்டேன்னா? சொல்லுங்களேன். உங்களுக்கு கொடுத்தா சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்களா? ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஒரு பொருள் இது விக்கிரகத்துக்கு படைத்தது என்பது நமக்கு தெரிந்திருந்தால், எப்படிங்க, இது பூஜை பண்ணிட்டாங்க, இது விக்கிரகத்துக்கு வச்சது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு நம்ம அதை சாப்பிடக்கூடாது. ஆனால் அது தெரியாமல் நம்ம சாப்பிட்டா அது நமக்கு ஒன்றும் செய்யாது. ஹல்லேலூயா. சரிதானே? ஆமென். என்னுடைய அலுவலகத்தில் கடந்த மாதம் பொங்கல் அப்போ என்னுடைய ஆஃபீஸில் உள்ள எம்டி வீட்டில் இருந்து ஒரு 2 பசங்களை வீட்டுக்கு அனுப்புன்னு சொன்னாங்க. வேலை இருக்குது, வீட்டில் வேலை இருக்குது. ஆஃபீஸ் பாய்ஸு செய்கிறவங்க, ஹவுஸ் கீப்பிங் பாய்ஸு, அவங்கள 2 பேர் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் எம்டி வீட்டுக்கு வர சொல்லுங்கள், கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க. அவங்க போயிட்டு காலையில் 4 மணிக்கெல்லாம் போயிட்டு அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்தாங்க. வரும்போது எம்டி வீட்டிலேருந்து இவ்வளோ பெரிய கேரியர் நிறைய, இந்த பொங்கல் வடை பாயாசம் சாப்பாடுன்ட்டு ஒரு கேரியர் நிறைய வந்துடுச்சு. நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன், கிச்சனில் அது இருந்தது. இப்போ நான் கேட்டேன், இது என்னது அப்படின்னு சொல்லி. எம்டி வீட்டிலேருந்து வந்திருக்கு சாப்பாடு அப்படின்னு. இப்போ எனக்கு தெரிஞ்சிரு அது என்ன பண்ணாங்க, விக்கிரகத்துக்கு அடைச்சிருப்பாங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி நான் சாப்பிடல. இந்த வேலைக்கு அங்கே போனதில் ஒரு பையன் வந்து ஒரு நேபாளி பையன், சின்ன பையன் தான், ஒரு நேபாளி பையன், நேபாளில் மணிப்பூர் சேர்ந்த பையன். அந்த பையன் அங்கே போயிட்டு வந்தான். நான் சொன்னேன், நான் இதில் சாப்பாடுலாம் வந்திருக்கு, நீ சாப்பிட்டியாப்பா அப்படின்னு அந்த பையனை கேட்டேன். அவனுக்கு தமிழ் தெரியாது, ஹிந்தியும் இங்கிலீஷ் தான். அவன் சொன்னான், இது லார்டுக்கு வச்சது,
ஐ டோன்ட் ஈட் அப்படின்ட்டாங்க. ஆமேன். என்ன சொன்னா, இது பிரம்மதஸ்தர்கள் அது பூஜையில் வச்சது. இதனால ஒரு கிறிஸ்துவ சகோதரன் என்ன பையன்தான் அவன், அவனுக்குள்ளே இருக்கிற வைராக்கியத்தை பார்த்தீங்களா? ஆமேன். அல்லேலூயா. இது வந்து பூஜை பண்ணது, நான் அதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. எங்கள் ஆஃபீஸில் தீபாவளி வந்தாலும் சரி, பொங்கல் ஆயுத பூஜை வந்தாலும் சரி, எதை எடுத்துகிட்டு வந்தாலும் சொல்லிடுவாங்க, சாருக்கு நீங்கள் கொடுக்காதீங்க, அவர் அதை சாப்பிட மாட்டார் அப்படின்னு. வந்ததுமே சொல்லிவிடுவாங்க, சார் இது வந்து பூஜை பண்ணது, இதை நீங்கள் எடுக்காதீங்க, உங்களுக்குன்னு கடையில் தனியாக வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு. அல்லேலூயா. விக்கிரகங்களுக்கு படைத்தப்பட்டவைகளை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனால் இதெல்லாம் போக கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டாரு. வாசிங்க மத்தேயு 15வது அதிகாரம் 17, 18. மத்தேயு 15வது அதிகாரம். மனுஷனுடைய வாய்க்குள்ளே போகிறதெல்லாம், ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, வாய்க்குள்ள போறது எதுவுமே தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைகள் தான் மனுஷர்களை தீட்டுப்படுத்துமா. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த பெர்கமு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, விக்கிரகங்களுக்கு படைத்தப்பட்டவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும், அல்லேலூயா, ஆண்டவர் இந்த சபையை பார்த்து சொல்லும்போது சொல்லுகிறார், வேசித்தனம் பண்ணுவதற்கு ஏதுவான இடர்கள்கள். அல்லேலூயா. அடுத்து இன்னொரு சபையை பார்த்து சொல்லும் பொழுது அதே அதிகாரத்தில் விபச்சாரம் செய்தவர்கள் என்பதும் வருகிறது. அல்லேலூயா. வேசித்தனம், விபச்சாரம், இரண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? வேசித்தனம் என்றால் ஒரு திருமணமாகாத ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு உறவு வைத்துக் கொள்வது, அல்லது திருமணமாகாத ஒரு பெண் ஒரு ஆணோடு உறவு வைத்துக் கொள்வது தான் வேசித்தனம். விபச்சாரம் என்றால் திருமணமான ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு வைத்துக் கொள்கிற உறவு, அல்லது திருமணமான ஒரு பெண் ஆணோடு வைத்துக் கொள்ளுகிற உறவு. அல்லேலூயா. இந்த சபைகளை பார்த்து சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், வேசித்தனத்திற்கு ஏதுவான இடர்கள்கள். அல்லேலூயா. நான் இந்த காலவேளையிலே சரீர பிரகாரமான வேசித்தனத்தை குறித்தோ விபச்சாரத்தை குறித்தோ பேச வரவில்லை. ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட பொல்லாத பாவங்களில் நம்மை விழாதபடிக்கு ஆண்டவர் இம்மட்டும் நம்மை காத்திருக்கிறார் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் இம்மட்டும் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது ஆவிக்குரியதான வேசித்தனம். ஆமென். ஒரு திருமணமாகாத ஒருவன் திருமணமாகாத ஒருத்தியோடு வைத்துக் கொள்வதுதான் வேசித்தனம். அல்லேலூயா. நம்ம எத்தனை பேருக்கு திருமணமாயிருக்கு? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். இது மாம்சமான திருமணம். அல்லேலூயா. இது சரீர பிரகாரமான திருமணம். நான் கேட்கிறது ஆவிக்குரிய திருமணம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆயிடுச்சு? அல்லேலூயா. வாசிப்போம் ஒரு வசனம். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 9வது வசனம். நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாக்கிய மணவாட்டியை போதும். அல்லேலூயா. யாருங்க மணவாளன்? நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மணவாளன். நீங்களும் நான் யாரு? மணவாட்டி. அல்லேலூயா. நமக்கு எப்போ கல்யாணம் தெரியுமா? ஆண்டவருடைய வருகை தான். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மணவாளன். அல்லேலூயா. நாம் மணவாட்டி ஆகிய சபையா இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் எப்பொழுது மணவாளனை சந்திக்க போகிறோமோ அதுதான் நமக்கு கல்யாண நாள். அல்லேலூயா. மணவாட்டியாகிய சபை. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, நமக்கு குறிக்கப்பட்டது மணவாளன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை விட்டு விட்டு வேற எதற்கெல்லாம் நாம் இச்சையோடு கொடுத்த நம் ஆசைப்படுகிறோமோ அதுதான் அல்லேலூயா வேசித்தனம். அல்லேலூயா. நமக்கு குறிக்கப்பட்ட மணவாளன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு விருப்பமில்லாத காரியங்கள் செய்வோம் என்று சொன்னால், அவருக்கு விரும்பத்தகாத காரியங்களை செய்வோம் என்று சொன்னால், அவருக்கு
பிரியமில்லாத காரியங்களை செய்வோம் என்று சொன்னால் அதுதான் வேசித்தனம். ஹல்லேலூயா, ஆமென். என்னென்ன காரியங்க? 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் கிட்டத்தட்ட 19 காரியங்கள் அங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கார். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1 முதல் 5 வசனம் வரை. கொஞ்சம் பொறுமையா வாசிங்க. எப்படி எனில் மனுஷர்கள் நல்லா கேட்டுக்கோங்க, தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் பூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் பாப அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறிதவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. ஹல்லேலூயா. 19 காரியங்கள் ஆண்டவருக்கு அருவருக்கத்தக்கதான காரியங்கள், ஆண்டவர் விரும்பத்தகாத காரியங்கள். ஹல்லேலூயா. வீட்டில் போய் இல்லாத காரியங்கள் நாம் செய்வோம் என்று சொன்னால் அது ஒரு வேசித்தனம். ஹல்லேலூயா. ஆகவே மனவாட்டியாகிய சபை, மனவளனுக்காக காத்திருக்கிற சபை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முள்ளே இருக்கும் என்று சொன்னால், அப்படிப்பட்ட வேசித்தனங்கள் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி ஒரு மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்வோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக 3வது தியத்தீரா சபையை குறித்து வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 20வது வசனம். போதும், 22 வாசிங்க. தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால், ஆமென், ஹல்லேலூயா. இங்கு தியத்தீரா சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புதலை குறித்து. தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னும் தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே இந்த யேசபேலின் ஆவிகள் இந்த உலகத்திலே வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த யேசபேலின் ஆவி என்பது ஒரு கள்ள தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே மனுஷன் கள்ள தீர்க்க தரிசனங்களை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறான். உலகத்திலே கள்ள தீர்க்க தரிசனங்கள் பெருகிவிட்டது. கள்ள போதகர்கள் பெருகிவிட்டார்கள். கள்ள போதனைகள் பெருகிவிட்டது. கள்ள உபதேசங்கள் பெருகிவிட்டது. ஹல்லேலூயா. நாம் அப்படிப்பட்ட ஜனங்களை பின்தொடர்ந்து ஓடுகிறோமா? ஹல்லேலூயா. இது ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம், இது ஆண்டவருடைய தீர்க்கதரிசி, இது கள்ள தீர்க்கதரிசி என்று தெரியவே இல்லை. ஹல்லேலூயா. ஜனங்கள் மனுஷனை நம்பி ஓடுது. ஏதாவது எனக்கு சொல்லுவாங்களா? ஏதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களா? ஹல்லேலூயா. போய் கண்ட இடத்துலையும் போயிட்டு கையை நீட்டுது, கண்ட நேரத்துலையும் தலையை போய் நீட்டுறீங்க. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், இது பேசலாமா பேசக்கூடாதான்னு தெரியல. ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, அவங்க உலகமெங்கிலும் இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாக்கா ஒரு லெட்டர் போடுவாங்க. நான் இப்போ திருச்சியில் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் திருச்சியிலேருந்து அந்த ஆஃபீஸ்க்கு அந்த ஊழியத்துக்கு ஒரு லெட்டர் போடுவேன். பிரதர், எனக்கு ஸோ ப்ராப்ளம்,
எனக்கு உடம்புல வந்து பிரச்சனை, எனக்கு கேன்சரு, எனக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க அப்படின்னு. நீங்களா அது மாதிரி லெட்டர் போடுறீங்களா? போட்டிருக்கீங்களா? இல்லை. ஆமென். அப்போது அது மாதிரி எல்லா இடத்துல இருந்தும் லெட்டர்ஸ் வரும். எனக்கு ஒரு சகோதரன் சொன்னது, கிறிஸ்துவ சகோதரன். அப்போது என்ன பண்ணுவாங்க, அந்த திருச்சியில் அவங்களோட மீட்டிங் நடக்கும் பொழுது, இப்போ திருச்சியிலேருந்து வந்த லெட்டர்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கும். யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை அப்படின்ட்டு அது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, திருச்சி லெட்டர் அங்கே போயிட்டு மீட்டிங்கில் போயிட்டு, என்னோடய பேர் ஆனந்த்னாக்கா கரெக்டாக சொல்லுவாங்க, பிரதர் ஆனந்த். எப்படி பிரதர் ஆனந்த், உங்களுக்கு கேன்சர், கர்த்தர் விடுதலையே தருகிறார். இந்த ஆண்டவருடைய தீர்க்க தரிசனமா? ஆமென். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உனக்கென்று ஆண்டவர் ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். உனக்கென்று ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்திருக்கிறார். உனக்காக ஒரு மேய்ப்பனை கொடுத்திருக்கிறார். அதை விட்டு அங்கு மிங்கு ஓடி தெரியாதீங்க. ஹல்லேலூயா. ஒரு சபையில் ஒரு ஸ்திரீ இருந்தாங்க, ஒரு சகோதரி. வெள்ளிக்கிழமை காலையில் சபையில் வந்து அந்த பாஸ்டரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்திட்டு இருப்பார். அந்த நேரத்தில் அந்த சகோதரி அங்கே வீட்டில் உட்காந்து தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருப்பார். சபைக்கு வர்ற ஸ்திரீ தான், சகோதரி தான், ஒயிட் சாரி தான் கட்டியிருப்பாங்க. அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, யாராவது உடம்பு முடியலைன்னா, வீட்டில் பிரச்சனைனா, எங்ககிட்ட ஒரு சிஸ்டர் இருக்காங்க, எங்கள் சர்ச்சில் ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, வாங்க அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்கன்னு ஒரு கூட்டு போவாங்க. அந்த கூட்டு போகிற நபர் யாரை கூட்டு போகிறாருன்னு அந்த சகோதரிக்கு ஏற்கனவே தெரியும். சிஸ்டர், நான் இப்படி ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அவங்க வீட்டுக்காரர் சரியாக வேலைக்கு போக மாட்டேன்றாரு, அவருக்கு இந்த மாதிரி குடி பிரச்சனையில் இருக்கிறாங்க அப்படின்னு. இவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே போயிட்டு முட்டி போட்டு தான் அந்த ஸ்ரீ கண்ணை மூடிட்டா, உங்கள் வீட்டுக்காரர் சரி கிடையாது, எப்படி உங்கள் வீட்டுக்கு குடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு, நான் ஜெபம் பண்ணுறேன் எல்லாம் சரியாயிடும். இது தீர்க்க தரிசனமா? கடைசி நாட்களிலே சபை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நல்ல தீர்க்க தரிசனங்கள் மிகுந்து கிடக்கிறது. நல்ல போதகர்கள் ஆலயத்தில் சர்ச்சில் ஃபுல்ஃபிட்டில் நின்று சினிமா மாட்டை பாடி அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. யூடியூப்ல போய் பாருங்க, எப்படி சினிமா பாட்டை பாடி அதோட அர்த்தத்தை வசனத்து மூலமா சேர்த்து அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு கூட்ட ஜனம் உட்கார்ந்து முன்னால உட்கார்ந்து கொண்டு ஆமென் அல்லேலூயா சொல்லுது. அல்லேலூயா. நல்ல போதகர்கள், நல்ல உபதேசங்கள், இவைகளை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 7வது அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு 7:15. நல்ல தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளுக்கு, அப்படிப்பட்ட கள்ள உபதேசங்களுக்கு, அப்படிப்பட்ட கள்ள உபதேசங்களுக்கு விலகி இருங்கள். ஹல்லேலூயா. எது சரி எது என்று யோசித்து செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கடைசி நாட்களிலே கர்த்தருடைய சபையே, அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளுக்கு பின்னாக நீ ஓடி போவாய் என்று சொன்னால், அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களுக்கு பின்னாக நீ ஓடி போவாய் என்று சொன்னால், அதை விட்டு விலகிவிடு. ஆண்டவர் ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார், மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. 1 யோவான் 4வது அதிகாரம் 1 வசனம் 2வது வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த ஆவி நமக்குள்ளாக இருக்கிறது. எது கள்ள உபதேசம், எது கள்ள தீர்க்கதரிசி, எது கள்ள தீர்க்க தரிசனம் என்பதை நாம் சோதித்து அறிந்து, அல்லேலூயா, அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிக்கு பின்னாக இருப்போம் என்று சொன்னால் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக சர்தை சபையை குறித்து பார்க்கும் பொழுது, 4வதாக வெளிப்படுத்தல் 3:3. ஆகையால்
அதை கை கொண்டு மனம் திரும்பு. போதும். நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகைகளை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டவைகள் எவைகளோ அதன் வகைகள். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்திலிருந்து என்னென்னலாம் கேட்டு பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. அந்நாள் பார்க்கும் பொழுது ஒரு ஆண்டவருடைய சமூகத்தில் கழுது புலம்பினாள். ஹல்லேலூயா. எதற்காக அந்நாள் எதற்காக அழுது புலம்பினாள்? பிள்ளை பெறவில்லை என்று சொல்லி 1 சாமுவேல் 1:20 சொல்கிறது, கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி சாமுவேல் என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. அடுத்த இடத்துல என்ன கேட்டாளுங்க? ஒரு பிள்ளை வேணும் என்று கேட்டாள், அழுது கொண்டு புலம்பி. சிம்சோன், அவனுக்கு சரீரத்தில் இருந்த எல்லா பலனும், அவனுடைய தலை மயிர் கத்தரிக்கப்பட்டதுனால எல்லா பலனையும் இழந்து போனான். ஆண்டவரிடத்தில் கெஞ்சி கேட்டுக்கிறான், ஆண்டவரே ஒரு விசை என்மேல் இறங்கும், ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்திரலும், என்னை பலப்படுத்தும் என்று கேட்கிறான். ஹல்லேலூயா. நாம் எப்படியெல்லாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. என்னென்னலாம் கேட்டு பெற்றுக்கொண்டோம். ஆமென். ஆண்டவர் ஜீவன், பலன், சுகம், ஆரோக்கியம் கொடுக்கிறார். இது இல்லாம ஒரு குழந்தை எடுத்துக்கோங்களேன். ஒரு சின்ன பிள்ளை அவருடைய தகப்பனிடத்துல போயிட்டு ஒரு சாக்லேட் கேட்குது. கொடுக்கலன்னா என்ன பண்ணும்? குழந்தை அழுது புலம்பி அடம் பிடிச்சி எப்படியாவது சாக்லேட்டை, இது ஒரு ரகம். இன்னொன்று இருக்கு, என்ன பண்ணோம்? கிஞ்சம் அடி, ஒரு உரிமை. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், எனக்கு இதை வாங்கி வைங்க. ஆமென். இப்படி தானே? இதெல்லாம் இல்லாமல் இன்னொன்று இருக்கு, ஒரு ரகம். சொல்லுங்க பார்க்கலாம். சாப்பிடாம இருப்பாங்களா? சாக்லேட்டு கேட்டு கிடைக்கலன்னா என்ன பண்ணும்? அப்பா பாக்கெட்டில் கையை விட்டுடும். ஹல்லேலூயா. ஏன்? அது ஒரு உரிமை. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில அன்பு தேவச்சனமே, ஆண்டவருடைய சமூகத்துல, கர்த்தரிடத்துல நீ எவைகளெல்லாம் கேட்டு பெற்றுக்கொண்டாய்? அழுது பெற்றுக்கொண்டிருக்கலாம். என்னுடைய பிள்ளைக்கு திருமணமாகவில்லை, இப்படியாவது திருமணமாக வேண்டும் என்று கேட்டு பெற்றிருக்கலாம். என்னுடைய பிள்ளை படிப்புக்கு ஃபீஸ் இல்லை என்று ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்திருக்கலாம். நான் வியாதியோடு இருக்கிறேன், ஆண்டவரை என்னை சுகப்படுத்தும் என்று கண்ணீர் விட்டு அழுது ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றிருக்கலாம். எனக்கு வீடு இல்லை, வீடு தாங்க ஆண்டவரே. பைக் இல்லை, பைக்கு தாங்க ஆண்டவரே. கார் இல்லை, கார் தாங்க ஆண்டவரே. என்ன எல்லாம் இந்த காலையில் என்னை கேட்டு பெற்றுக்கொண்டாய். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் கேட்டு பெற்றுக்கொண்டு இந்த எல்லாவற்றையும் மறந்து விட்டாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கறதெல்லாம் கொடுக்குறாரு. ஆமென். வேலை கேட்ட வேலை கொடுக்குறாரு, வீடு கேட்ட வீடு கொடுக்குறாரு. ஆனால் எல்லாவற்றையும் கொடுத்த ஆண்டவருக்கு நீ எந்த இடத்துல ஆண்டவரை வைத்திருக்கிற? ஆமென். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் வேண்டும், ஆண்டவர் கொடுத்த ஐஸ்வர்யம் வேண்டும், ஆண்டவர் கொடுத்த சுகம் வேண்டும், ஆண்டவர் கொடுத்த பலன் வேண்டும், எல்லாம் வேணும். ஆண்டவருக்கு நம்ம இடம் கொடுக்குறோமா? நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகைகள் எவைகளோ அவைகளை நினைவு கூர்ந்து மனம் திரும்பு. நிறைய பேர் ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறாங்க, வயசில் ஆண்டவரை மறந்துன்றாங்க. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் சபையில் ஊழியத்தில் எல்லா காரியங்களுக்கும் வருவார். அவர் காய் போடுவார், பெருக்குவார், சமைப்பார், பந்தி பரிமாறுவார், கடையை எடுப்பார், ஊழியக்காரர்களுக்கு வஸ்திரம் துவச்சி கொடுப்பார், அது அயன் பண்ணி கொடுப்பார், எல்லா வேலையிலும் ஈடுபடுவார். கர்த்தர் பார்த்தார், அவருக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கார்பரேஷனில் ஒரு வேலையை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவரை உயர்த்தினார். அவர் என்ன பண்ணார்? இப்போது வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. புதன்கிழமை சர்ச்சுக்கு வர முடியல, சனிக்கிழமை சர்ச்சுக்கு வர முடியல, வெறும் ஆராதனைக்கு மட்டும் வந்தார். கொஞ்ச நாள் போச்சு, ஆண்டவர் இன்னும் உயர்த்தினார், சூப்பர்வைசர் ஆனார். இப்போ ஞாயிற்றுக்கிழமை கூட சர்ச்சுக்கு வர முடியல, போச்சு. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம், ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்கிறோம், சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டு ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் எங்கே இருக்கு இடம் பற்றி யோசித்து பாருங்கள். ஆண்டவர் இந்த சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ கேட்டுக்கொண்டவைகள் எவைகளோ அவைகளை நினைவு கூர்ந்து மனம் திரும்பு என்று சொல்லி. அடுத்ததாக 5ஆவதாக
ஒரு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், லவோதிக்கா சபையை பார்த்து, வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 14, 15, 16 வசனம். வெளிப்படுத்தல் 3, 14, 15. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் லவோதிக்கா சபையை பார்த்து சொல்லுகிறார், கடைசியாக, நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட எச்சரிப்பின் சத்தம் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து. ஆமென். இது லவோதிக்கா சபைக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சபைக்கும் தான். மனவாட்டியாகிய சபையை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருப்பாய் என்று சொன்னால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். ஆமென். நாம் கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள். உலகத்தானுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஜனத்தாரிலிருந்து வேறு பிரித்திருக்கிறார். உன் இனத்தாரிலிருந்து வேறு பிரித்திருக்கிறார். உன் சமூகத்திலிருந்து வேறு பிரித்திருக்கிறார். இந்த பூமியிலிருந்து வேறு பிரித்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் அனலாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுதும் ஃபயரா இருக்கணும். அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே சபையில் ஆராதனைக்கு என்று ஒரு நேரம் ஒதுக்குறோம். எதற்காக? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வேத வசனம் தெளிவாய் சொல்கிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா. எதற்கு நேரம் கொடுக்கிறோம்? நாம் ஏதோ வந்தோம், வசனத்தை கேட்டோம், போனோம் என்பதற்காக அல்ல. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி நிறைவை பெறாதவர்களுக்காக சொல்லுகிறேன். ஆண்டவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார், பரிசுத்த ஆவியை பெறுவது நிச்சயம் அவசியமும். ஹல்லேலூயா. நாம் பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. சபை அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை வாந்தி பண்ணி போடுவார். ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் தேவச்சனமே, கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நாம் வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் ஆள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எலியாவை குறித்து பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 18, 21வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். பாகால் தெய்வம் என்று சொன்னால் பாகாலை வணங்குங்கள். உண்மையுள்ள தேவனுள்ள ஜீவனுள்ள தேவன் அவரே தேவன் என்றால் அவரை வணங்குங்கள். ஹல்லேலூயா. இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம். நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று முத்திரிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை இங்க ஆராதனைக்கு வர்றோம், அடுத்த நாள் வேளாங்கண்ணிக்கு மொட்டை போடுறதுக்கு. ஆமென். இங்க ஆராதனைக்கு வர்றது, பாட்டு பாடி ஜெபிக்க வேண்டியது, மசூதிக்கு போயிட்டு கயிறை கட்டிக்க வேண்டியது. இங்க ஆராதனைக்கு வர வேண்டியது, அங்க சூனியக்காரர்களுக்கு பின்னாக போயிட்டு மந்திரவாதிகளுக்கு பின்னாக போயிட்டு நல்ல நேரம் கேட்கறது. ஹல்லேலூயா. நாம் வேறுக்கு பிரிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. உலகத்தானுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கணும். ஆமென். ஏதாவது குறை குற்றங்கள் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரணும், சபைக்கு வரணும், ஊழியக்காரிடத்தில் வர வேண்டும். ஹல்லேலூயா. இங்க ஒரு கால் அங்க ஒரு கால். உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆத்துல ஒரு கால். ஆமென். பிரதர், அங்க போகலன்னா எனக்கு பிடிச்சிப்பாங்க எங்க சொந்தக்காரங்க. அவங்க தான் சொன்னாங்க, பிள்ளைக்கு ஒரு மொட்டையை போட்டா எல்லாம் சரியா போயிடும். ஒரு மொட்டை தானே. ஆமென். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருப்போம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவர் லவோதிக்கா சபையை பார்த்து சொல்லுகிறார், மனம் திரும்பு, நாட்கள் சமீபமாக இருக்கிறது, கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. முதலில் எடுத்த வசனத்தை வாசிப்போமா? ஒரு விஷயம், 2 பேதுரு 3வது அதிகாரம். நேரம் கடந்து போகிறபடியால் என்னுடைய வார்த்தையை சுருக்கிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். 2 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனம், 9, 12 வாசிப்போம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும்,
பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியின் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ ஜனமே, ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. நாம் கடைசி நாளில் அல்ல, கடைசி மணி நேரத்தில் அல்ல, கடைசி நிமிடத்தில் அல்ல, கடைசி நொடி பொழுதிலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உலகத்தில் நடக்கிற காரியங்களை ஒவ்வொன்றாய் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். எல்லாம் கர்த்தருடைய வருகையை எச்சரித்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு சரித்திரத்தை சொல்லுகிறேன். முதலாவது உலகப் போர் 1918 22 4 வருஷம் இருந்தது. இரண்டாவது உலகப் போர் 1935 42 வரைக்கும் 6 வருஷம் இருந்தது. ஆனால் இப்பொழுது தேசங்கள் மூன்றாவது உலக யுத்தத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அமெரிக்கா சொல்லிட்டான் போன மாசமே 72 மணி நேரத்தில் நான் பார தொடங்க போறேன்னு. நான் கர்த்தர் நம்மேல நீடிய பொறுமையாக இருக்கிறபடினால அந்த யுத்தத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நேற்றைய செய்தி, அமெரிக்கா போன மாசமே ஒரு போர்க்கப்பலை எடுத்து வந்து ஈரான் பக்கத்தில் நிப்பாட்டிட்டான். நேற்றைய செய்தி, ரஷ்யா ஒரு போர்க்கப்பலை ஈரானுக்கு நேராக பக்கத்தில் எடுத்து வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எப்போ போல் மூலும் என்று தெரியாது. ஹல்லேலூயா. யுத்தங்களின் செய்தியையும் கேட்பீர்கள். ஹல்லேலூயா. நாட்கள் வரப்போகிறது. மேபி இந்த ஜெனரேஷன், நம்முடைய தலைமுறை அல்லது வருகிற தலைமுறை கண்டிப்பாக கர்த்தருடைய வருகையை காணும். ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், கடைசி மணி நேரத்தில் அல்ல, கடைசி நிமிடத்தில் அல்ல, கடைசி நொடி பொழுதிலே இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது வரப்போகிறார் என்பதை நாம் அறியோம். ஹல்லேலூயா. அவர் திருடன் வருகிற விதமாய் வருவாராம். ஹல்லேலூயா. அவர் வருகிற நாளையும் நாளிகையும் தேவன் தவிர வேறு யாருமே அறியார்கள். ஹல்லேலூயா. நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவது மாத்திரம்தான் நம்மள நோக்கமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. நம்முடைய காரியங்களை விட்டு மனம் திரும்புவோமாக. நம்முடைய வேசித்தனத்தை விட்டு மனம் திரும்புவோமாக. ஒருவேளை ஆனாலும் நம்மள குளிரும் இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால் மனம் திரும்புவோமாக. கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. ஒரு நாள் எக்கால சத்தம் துணிக்க போகிறது. ஆரவார துணிக்க போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த சத்தத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. வானத்தின் மத்தியிலே ஒரு பெரும் சத்தம் கேட்க போகிறது. ஒரு எக்கால சத்தம் கேட்க போகிறது. ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த வான்களை கூட்டும்படியாக, தம்முடைய பரிசுத்த ஜனங்களை கூட்டும்படியாக, தன்னுடைய மனவாட்டியாகிய சபையை கூட்டி சேர்க்கும்படியாக வானத்திலேயே ஆண்டவர் தோன்ற போகிறார். சபை, நீ ஆயத்தமா இருக்கிறாயா? பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்த வான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்று ஆண்டவர் சொல்ல போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கால சத்தத்தோடு, ஆரவார சத்தத்தோடு நம்முடைய ஜனங்களை கூட்டும்படியாக வரப்போகிறார். சபை, நாம் மனம் திரும்பி அவனுடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுவோமாக. மாரநாதா, கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். மனந்திரும்பு என்றார் தேவனே, மௌனம் இன்னும் சாதிப்பதேன் மகளே. மனந்திரும்பு என்றார் தேவனே, மௌனம் இன்னும் சாதிப்பதேன் மகனே. இதுவே தருணம், இதுவே சமயம், ஓடிவாவும் நேசரின் பாதமே. இதுவே தருணம், இதுவே சமயம், ஓடிவாவும் நேசரின் பாதமே. உயிரற்ற உடல் சிலுவையிலே உறைந்த இரத்தங்களோடு தொங்க, ஊடுருவியே ஆணிகளும் முள்முடியும் உன் பாவத்தால் விளைந்த கொடுமையன்றோ. உன் பாவத்தால் விளைந்த கொடுமையன்றோ. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி
அவர் நீடிய பொறுமையோடு கூட இருக்கிறார். ஆகவே நாம் பார்த்த ஆசியாவில் உள்ள இந்த 5 திருச்சபைகளையும் மனம் திரும்பு, எபேசு சபையே மனம் திரும்பு, பெர்கமு சபையே மனம் திரும்பு, ஆண்டவர் அழைக்கிறார். தேத்ரா சபையே மனம் திரும்பு, சர்தை சபையே மனம் திரும்பு, லவோதிக்கேயா சபையே மனம் திரும்பு, உன் கிரியைகளை விட்டு மனம் திரும்பினார். ஆண்டவர் உனக்கு இரக்கம் பாராட்டுவார். இஸ்ரவேலரை பார்த்து சொன்னார், திரும்புவதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனம் திரும்பும், நம்முடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு மனம் திரும்புவோம். இதுவே சமயம், இதுவே தருணம், மனம் திரும்புகின்ற ஒரு நேரம் இது. Thank you Jesus. ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் இந்த கிரியைகளில் இருந்து இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கலாம். ரெப்பன்டன்ஸ், மனம் திரும்பு. ஓ ரபால சங்கலதரியா, கர்த்தாவே முத்துதிக்கிறோம். கர்த்தர் சபைக்கு பேசின வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் இன்னும் மனம் திரும்ப வேண்டியது இருக்கிறது ஐயா. நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவரே. நீர் எங்களையே கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர் ஐயா. நாங்கள் மனம் திரும்பாவிட்டால் நாங்களே எங்களை அழிவை தெரிந்து கொள்ளுகிறோம். நாங்கள் மனம் திரும்ப எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஓ ரபாலா சந்தராரியாரா மக்கதூரா நாமலாமா. Glory to God. நீர் பேசின வார்த்தைகளுக்காக எமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். உடைய நாம் மகிமைப்படுவதா. இப்பொழுதும் சண்டே கிளாஸ் பிள்ளைகள் வசனம் சொல்லுவார்கள்.